Taste the Daily. கல்வி உரிமை சட்டத்தை சத்தமில்லாமல் மூடிய விடியா ஸ்டாலின் ஆட்சியால் நடுத்தர வர்க்கத்தினர் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 2010ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி உரிமை சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மெட்ரிக் தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்கள் சேர்க்கை கட்டாயமாக்கப்பட்டது. 8ஆம் வகுப்பு வரை குறைந்த கட்டணத்தில் விளிம்பு நிலை மாணவர்கள் பயனடைந்து வந்த நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை புறக்கணித்துவிட்டது. விடியா ஸ்டாலின் அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களின் பிள்ளைகள் தரமான கல்வி பெறுவதற்கு தடையாக இல்லாமல் கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் கல்வி பயில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆக்டினுடைய நோக்கமே எல்லோருக்கும் கல்வி சென்றடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல சூழ்நிலை இந்த அரசின் மெத்தன போக்கினால் இந்த இது நிராகரிக்கப்பட்டு ஏறத்தாழ சுமார் இந்த கல்வி ஆண்டிலே 1 லட்சம் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இறந்தவர்களின் உடலை ஆற்றில் இறங்கிச் சென்று அடக்கம் செய்யும் அவல நிலை ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. சமுத்திரப்பட்டியில் சடலங்களை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்வதற்கு சரியான வழித்தடம் இல்லாததால் திருமணி முத்தாற்றில் சுமார் 15 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் இறந்தவர் உடலை ஆபத்தான முறையில் இறக்கி பின்னர் மறுகரைக்கு ஏற்றிச் சென்று அடக்கம் செய்யும் அவல நிலை நிலவுகிறது. எனவே ஆழ்ந்த தியானத்தில் உள்ள அதிகாரிகள் இடுகாட்டின் குறுக்கே உள்ள திருமணி முத்தாற்றில் மேம்பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநரை போக்குவரத்து கழக உதவி மேலாளர் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து ஈரோட்டில் அரசு போக்குவரத்து பணிமனை அலுவலகம் முன்பு போக்குவரத்து பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கடந்த 8ஆம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு அரசு பேருந்தில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக மதுரை போக்குவரத்து கிளை உதவி மேலாளர் மாரிமுத்து என்பவர் அரசு பேருந்து ஓட்டுநர் கணேஷ் என்பவரை காலணியால் அடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து ஈரோட்டில் போக்குவரத்து பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.